ஹலோ ஆல். நம்ம இன்னைக்கு ஜாவா செகண்ட் எபிசோடில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஜாவா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ எதனால் ஜாவா யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துருப்போம். இன்றைக்கு செகண்ட் வீடியோ. ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவா இன்ஸ்டாலேஷன். எஸ், அஃப்கோர்ஸ் we have to install Java in our computer. ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே பர்சனல் லேப்டாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாவான்னு இல்லை, நீங்கள் எந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணாலும் சரி, லேர்னிங் பார்ட் இருந்தாலே லேப்டாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் லேப்டாப்பில் ஜாவா வேணும். இந்த வீடியோவில் நான் பிடிஎஃப் லிங்க் நான் ஆட் பண்ணிடுறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணிடுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஜாவா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஜாவாவில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜாவா வந்து கோடிங் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ப்ராப்பராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஜாவா இன்ஸ்டாலேஷன் தான். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப்பில் ஜாவா 8 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாவா 26 வரைக்கும் போயிருக்கு. பட் ஜாவா 8 வந்து ஸ்டில் சப்போர்ட்டட் தான். ஸோ ஆரக்கிள் வந்து 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா 8 கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. இதிலே இந்த பிடிஎஃப்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் எந்தெந்த லிங்க்கில் போகணுங்கிறது கூட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளம் இருந்தாலும் யூ கேன் மென்ஷன் இட். இதில் ஜாவா இன்ஸ்டாலேஷனில் ஃபைனலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்வாயர்மெண்டல் வேரியபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணால் தான் ஜாவா வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஜாவா வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் டெர்மினலில் வந்து நமக்கு கமெண்ட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு. ஸோ நீங்கள் விண்டோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் வந்து ஜாவா வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாவா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருந்தால் அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஜாவா மட்டும் இல்லை, நமக்கு வந்து கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் தேவை. ஸோ எக்லிப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எக்லிப்ஸோட இன்ஸ்டாலேஷன் பிடிஎஃப் லிங்கும் நான் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் ஜாவா லேர்ன் பண்ண முடியும், கோடிங் பண்ண முடியும். தேங்க்யூ.